நம்ம யோகா யோகா பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். நம்ம யோகாவில் ரொம்ப ஆர்வமாகவும் இருப்போம். ஆனால் ஒரு தயக்கம் இருக்கும் நமக்கு. அதை பற்றின நிறைய டவுட் இருக்கும். என்னால் வளைய முடியுமா, எனக்கு இடுப்பு வளையுமா, கால் வளையுமா, கை வளையுமா, இப்படிலாம் நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அப்புறம் எங்கே கற்றுக்கிறது, ஆன்லைனில் கற்றுக்கலாமா, ஆஃப்லைனில் கற்றுக்கலாமா அப்படின்லாம் ஒரே குழப்பத்திலேயே நம்ம கடைசி வரைக்கும் யோகா பண்ண மாட்டோம். அப்புறம் சம்டைம்ஸ் நம்மளாவே எதையாவது ட்ரை பண்ணி கால் கையை சுலுக்கிக்குவோம். இல்லைன்னா இது நமக்கு வரல அப்படின்னு நாமளாவே முடிவு பண்ணிக்குவோம். அப்படியெல்லாம் கிடையாது. யோகான்றது எல்லாராலையும் செய்ய முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் அதை பற்றி ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ நம்ம எவ்ரி சண்டே நம்ம நீயே ஒளி பாட்காஸ்ட்டில் ஒரு கெஸ்ட்டுக்கிட்ட கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சும்மா ஒரு ஜாலி டிஸ்கஷனாக, எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் அவங்களோட நம்ம ஆன் த ஸ்பாட் என்ன பகிர்ந்துக்கணுமோ, என்ன உரையாடணுமோ அதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் 2 வீக்ஸ் பரிசலோட ஜெயச்சந்திரன் பற்றி பேசினோம், கார்கியோட சந்தானம் காமெடி பற்றி பேசினோம். இன்றைக்கி அப்படி ஒரு கெஸ்ட்டோட நம்ம இந்த நீயே ஒளி பாட்காஸ்ட்டில் யோகா பற்றி பேச போகிறோம். யோகாவோட மித்ஸ் பற்றி பேசலாம். யோகா பற்றின ஒரு ஜென்ரலான அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு யோகா ட்ரெயினர், யோகா ப்ராக்டிஷனர் ஒருத்தவங்களோட இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அவங்க தான் அனு. அனுசயா. அவங்க பெங்களூரில் இருக்காங்க. அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க. இப்போ ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட தான் நம்ம இன்றைக்கி இந்த யோகா பற்றி பேச போகிறோம். நான் உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். ஒவ்வொரு நாளும் காலையில் 8 மணிக்கு உங்களோட பல விஷயங்கள் உரையாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம உரையாட போகிற விஷயம் யோகா. வெல்கம் அனு. வணக்கம். தேங்க்யூ அதிஷா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நான் வாரம் இப்படியே யாராவது போவான்னு பேசுறவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு எப்படி இருக்கீங்க, வணக்கங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கேன். அதனால இதுவும் போங்க வாங்கலாம் வேண்டாம், போவானே நீ பேசலாம். அனு என்னோட ரொம்ப லாங் டைம் ஃப்ரெண்டு, ஒரு 10 வருஷ ஃப்ரெண்டு. ரொம்ப என்னோட வாசகியா அறிமுகமாகி அப்புறம் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனவங்க. ஸோ அனு, என்னோட பாட்காஸ்ட் கேட்கறா தானே நீ? ஆமா, கேட்டுட்டு தான் இருக்கேன். போவான்னு பேசுறதுக்கு முன்னாடி நான் உன்னை அதிஷானே கூப்பிட மாட்டேன். நான் உன்னை வினோன்னு தான் கூப்பிடுவேன் ஆக்சுவலா. ஸோ எனக்கு அதிஷா நன்றின்லாம் சொல்றதே ரொம்ப வியர்டான ஒரு விஷயம்தான். பட் என்னையும் இந்த பாட்காஸ்டுக்கு கன்சிடர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நான் யோகா அப்படின்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட் ஓன் ஞாபகம் தான் வரும். ஏன்னா உன்னோட டெய்லி அந்த யோகா வீடியோ பார்ப்பேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் யோகா மேலே உனக்கு இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கற்றுக்கிற ஆர்வம், ப்ராப்பராக அதை கற்றுக்கணும், ப்ராப்பராக அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வெல்கம் டு மை நீயே ஒளி பாட்காஸ்ட். ஸோ முதல்ல நான் ஒரு விஷயம் கேட்குறேன். என்னன்னா, யோகா இந்த வயசில் தான் ஆரம்பிக்கணும், இந்த வயசுல இருந்து தான் பண்ணணும் அப்படின்லாம் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? ரொம்ப நல்ல கேள்வி. இந்த வயசுல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அது மாதிரியான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் யோகாக்கு இல்லை. இந்த வயசு வரதான் பண்ணணுங்கிறது கட்டாயமா இல்லை. ஸோ ட்ரெடிஷ்னல் யோகிக் ப்ராக்டிஸ் ஸ்கூல்ஸ்ல ஆசனாஸ் உடனே ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆனா 4.5 வயசுல இருந்து பிராணாயாம பயிற்சிகள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. யோகான்னு நம்ம எடுக்கும் போது ப்ரிடாமினண்டா இந்த நம்ம சொசைட்டியோட பார்வையில இருக்கிற ஒரு விஷயம் ஆசனங்கள் மட்டும்தான் சொல்லிட்டு, யோகா ஆசனங்களுக்குள்ள மாத்திரம் அடக்க முடியாது. யோகாங்கிற டேர்ம் ரொம்ப பெருசு, அதுல நிறைய இருக்கு. பிராணாயாமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, யோகா ஆசனங்கள்ங்கிறது அதுல ஒரு அங்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கலான்னு முதல்ல சொல்ற ஒரு விஷயம் பிராணாயாமமா தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு எதுவும் இல்லை. 4-4.5 வயசுல இருந்து நம்ம உடலும் மனமும் ஒத்துழைக்கிற வயசு வரைக்கும் நம்ம தாராளமா யோகா பண்ணலாம். அப்படியெல்லாம் இல்லை. இது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு எளிய உடற்பயிற்சி. நீ யோகா உடற்பயிற்சின்றதை ஒத்துக்குவியா? ஃபர்ஸ்ட் கட்டாயமா ஒத்துப்பேனா? ஓகே. அந்த ஒரு விஷயத்த நம்ம முதல்ல ஒத்துக்கிட்டாதான் இதுக்குள்ள எல்லாரையுமே எல்லா விஷயங்களையும் போட்டுட்டு உள்ள வாங்கன்னு கொண்டு வர முடியும் நான் பாக்குறேன். புரியுது. பட் என்னன்னா, எல்லாரும் இதை இதில் என்ன உடற்பயிற்சி இருக்குது, இதை எதுக்கு செய்யணும், அதுக்கு நம்ம ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணலாமே, ஏன் யோகா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு உன்னோட ஆன்சர் என்ன? ஸோ ஓகே, இதுல அகைன் ஒரு 2 விதமா சொல்லணும். இப்போ என்னோட ஃபிட்னஸ் கோல்னு எனக்கு ஒண்ணு இருக்கும். ஆமா.
அதே மாதிரி உன்னோட ஃபிட்னஸ் கோல்னு சொல்லிட்டு உனக்கு ஒண்ணு இருக்கும். ஸோ நம்மளோட ஃபிட்னஸ் கோல் எது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வரணும். எதுவுமே தெரியல, எல்லாருமே ஜிம்முக்கு போறாங்க, நானும் போறேன்னு எல்லாரும் போறது இல்ல. எனக்கு வாக்கிங் தான் ஒத்து வரும்னு சொல்லிட்டு போற ஒரு வாக்கிங் மாத்திரமே போற ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க. ரன்னிங் மாத்திரமே போற ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க. யோகா மட்டும் போதும்னு சொல்ற ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க. இது எதுவுமே வேணா, நான் ஜிம்முக்கு மாத்திரம் போவேன், அப்பதான் எனக்கு என்னோட ஃபிட்னஸ் ஜர்னி மேல ஒரு நம்பிக்கை வருதுன்னு சொல்றவங்க இருக்காங்க. சோ நமக்கு எது செட் ஆகும் நாம நினைக்கிறோமோ அதை நம்ம பிக் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஒரு காமன் क्वेश्चन. யோகா பண்ணா தொப்பை குறையுமா குறையாதா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எக்ஸசைஸ் அப்படின்னாலே அதோட அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? தொப்பை குறையிறது, வெயிட் குறையிறது. நான் வந்து அதை நம்புறது இல்லை. எனக்கு வந்து எப்பவுமே இந்த உடற்பயிற்சியோ யோகாவோ வாட் எவர் இட் இஸ், அது ஆரோக்கியத்துக்காக ஹெல்த்தியா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நோக்கமா இருக்கணும். அது ஏதோ ஒரு வகையில இப்பெல்லாம் வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே தொப்பையை குறைக்கிறதுக்கு, வெயிட் குறைக்கிறதுக்குன்னு வச்சுட்டாங்க. பட் யோகா பண்ணா தொப்பை குறையும்னு நினைக்கிறியா? So to answer your question, yes, யோகா பண்ணினா நிச்சயமா தொப்பை குறையும். என்ன மாதிரி ஆசனம், அதுக்குன்னு செட் ஆஃப் ஆசனாஸ் இருக்கு. ஸோ பெஸ்ட் பார்ட் ஆஃப் யோகான்னு நான் நினைக்கிறது, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணி பண்றதுக்கான ஆசனங்கள் இருக்கு. இப்போ யோகாவை சில பேர் வந்து இப்ப என்ன மாதிரி ரெகுலரா லைஃப் ஸ்டைல் பிராக்டிஸா பண்றவங்க இருக்காங்க. சில பேர் யோகாவை தெரப்பிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் அப்ரோச் பண்றவங்க இருக்காங்க. முட்டு வலி, முழங்கால் வலி, அப்புறம் அதன் இடுப்பெலும்பு உடைஞ்சிருச்சு, அதுக்கான ஒரு தெரப்பி வேணும். இது மாதிரி அப்புறம் கை ஃப்ராக்சர் ஆயிருச்சு, அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு தெரப்பி வேணும்னு தெரபிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யோகா பண்றவங்க இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ கார்டியோலயோ இல்ல மத்த உடற்பயிற்சிகள் மூலமாவோ இருக்கிறத விட யோகா மூலமா கிடைக்க போற ரிசல்ட்ஸ் நிஜமாவே நல்லா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஜிம்முக்கு போறது மூலமா அந்த ரிசல்ட்ஸ் விசிபிளா இன்ஸ்டன்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை நானும் உணர்ந்திருக்கேன். பட் யோகால இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டா அது கிடையாது. ரிசல்ட் கிடைக்கும்ல, ரிசல்ட் கட்டாயம் கிடைக்கும். அதுக்கான பொறுமையையும் அந்த ஒரு அந்த தொடர் முயற்சியும் நம்ம கிட்ட கட்டாயமா இருக்கணும். ஸோ யோகா ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்ல யோகா ரெகுலரா பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை சூழலையும் நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா தொப்பை குறையும். அப்படியா? ஆனா அதுக்காக ஆமா குறையும். அதுக்காக 1 மணி நேரம் யோகாசனம் பண்ணிட்டு நாள் பூரா அண்டா நிறைய சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம்னா கட்டாயம் குறையாது. வருஷக்கணக்கா இல்ல, ஆயுசு முழுக்க பண்ணாலும் குறையாது. இப்ப தொப்பை குறையறதுக்குன்னு ஆசனம் நல்லா இருக்கா? நிறைய இருக்கு, நிச்சயமா இருக்கு. என்ன மாதிரி? அது பேர் ஏதாவது இருக்கா? ஓகே, சோ கோர் ஆக்டிவேஷன் ஆசனாஸ் நிறைய இருக்கு. சூரிய நமஸ்கார செட்டப்லயே நம்ம பார்த்தோம்னா அதுல வர அந்த 12-13 ஆசனாஸ் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்னையும் தனித்தனி ஆசனாஸா லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணி பண்ண அதோட பலன்கள் கிடைக்கும். ஆமா கிடைக்கும். அதோட ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்ல விரும்புறது வந்து பிளாங்க் பொசிஷன்ல இருப்போம். அந்த பிளாங்க் பொசிஷன்ல இருந்து, இது நான் சொல்றது ஹத யோகா ஸ்டைல்ல பண்ற ஒரு சூரிய நமஸ்கார பிராக்டிஸ். அதுல பண்ணும் போது அந்த பிளாங்க் பொசிஷன்ல இருந்து அதுக்கப்புறமா நம்ம அஷ்டாங்க தண்ட நமஸ்காரா, அஷ்டாங்கம்னா பயப்படலாம் வேணாம், 8 அங்கங்கள் 8 லிம்ஸ் ஆஃப் பாடியை வச்சுட்டு நம்ம ஒரு பொசிஷனுக்கு போவோம். நம்ம முட்டு, காலோட 10 விரல்கள், கையோட நம்மளோட பாம் இது மட்டும் கீழே வச்சுட்டு ஒரு பொசிஷன் போவோம், தொப்பை தரையில படாம. அது பேர் அஷ்டாங்க தண்ட நமஸ்காரா. அதுல இருந்து புஜங்காசனாங்கிற ஒரு கோப்ரா பொசிஷன் போவோம். அதுல இருந்து மீண்டும் நம்ம பர்வதாசனான்னு ஒரு பொசிஷன் இருக்கு, இன்வெர்டட் வீன். இந்த இதை மட்டுமே ஒரு 25ல இருந்து 30 ரெப் வரையும் நம்ம ஒரே ஸ்ட்ரெச்ல பண்ணினோம் அப்படின்னு சொன்னா இது வந்து நிறைய பலன்களை கொடுக்கும். ஒன் ஆஃப் த பலன்ஸ் நம்ம சொல்றது வந்து தொப்பை குறையறதுக்கான ஒரு எளிய வழிமுறை. இந்த 4 ஆசனாஸ ஒரு சீக்வென்ஸா ஒரு 25 ரவுண்ட் பண்றது. பட் இங்க ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பாட்காஸ்ட்ல கேட்டேன், நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன்னு சொல்லிட்டு முட்டு உடைஞ்சது முழங்கால் உடைஞ்சதுன்னு வரக்கூடாது. ஒவ்வொருத்தரோட அவங்களோட உடம்பு ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப யூனிக். ஈச் பாடி இஸ் யூனிக்னு நாங்க யோகால ஃபர்ஸ்டே சொல்லுவோம். சோ உங்க உடம்புக்கு அது ஒத்து வருதுன்னா முதல் தடவை ட்ரை பண்றீங்கன்னா அதை ஒரு ப்ராப்பரா ஒரு சர்டிஃபைடு யோகா இன்ஸ்ட்ரக்டரோட கைடன்ஸோட பண்றது உத்தமம். அப்படியா? இப்போ அது அங்கதான் எனக்கு இப்ப நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்துருச்சு, யூடியூப்ல சொல்லி தராங்க. நான்லாம் யூடியூப் பார்த்து நிறைய யோகாலாம் பண்ணியிருக்கேன். பட் அது தப்புன்னு எனக்கு தெரியும். என்னன்னா எல்லாரும் பெரும்பாலும் இப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால அதை ஃபாலோ பண்ணுறாங்க யூடியூப் பார்த்து. ஏன்னா யூடியூப்ல ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் சொல்லி தராங்க. இப்போ நான் சூரிய நமஸ்காரமே ஒரு 4-5 வெரைட்டி ஆஃப் சூரிய நமஸ்காரம் பார்த்துருக்கேன் மாதிரி.
அதில் இப்போ இவங்க வேதாத்திரியில் வந்து வேற மாதிரி ஒன்று சொல்லித்தராங்க, ஆமா இங்கே வேற மாதிரி சொல்லித்தராங்க. இவர் நம்ம வாழும் கலை ஸ்ரீ வந்து வேற, அவர் ஒரு மாதிரி சொல்லித்தராரு. ஆமா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்லித்தராங்க. ம். பட் இதை நம்ம இவங்க எல்லாருமே யூடியூப்ல போட்டிருக்காங்க. அதை பார்த்து நம்ம பண்றதுல என்ன ரிஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது ஓகேன்னு தான் ஃபீல் ஆகுது. ஓகே, ஒரு சிம்பிள் ஒரு ப்ராக்டிஸ் தானே, இதுக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வேணுமா? ஓகே, இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன ஒரு பிரீஃபா ஒரு விஷயம் சொல்லணும். ம். கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு அப்புறம்னு யோகா டீச்சிங்கை நான் பிரிச்சுப்பேன், டிஃபைன் பண்ணுவேன். ம். ஏன்னா கோவிடுக்கு முன்னாடி ஆன்லைன்ல யோகா கிளாஸஸ் இருந்தது, எனக்குமே சில கிளைண்ட்ஸ் இருந்தாங்க, இன்னும் இருக்காங்க. ஆனா அதோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா லிமிட்டடா இருந்தது. ம். பட் கோவிடுக்கு அப்புறம் அது வந்து நிறைய டிராஸ்டிக்கா மாறுச்சு. ஓகே. ரெகுலரா ஸ்டுடியோக்கோ இல்ல ஒரு கிளாஸுக்கோ போய் ஒரு டீச்சர்ட்ட கத்துக்கிட்டவங்க கூட கோவிடுக்கு அப்புறம் சரி ஆன்லைன்லயே கிளாஸ் இருக்கே கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ம். போக வர இது டைம் மிச்சமாகும், எஃபர்ட்ஸ் மிச்சமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் ஃபேர். ஆனா இதுல நம்ம மிஸ் பண்ற ஆஸ்பெக்ட், ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் ஆன்லைன் கிளாஸஸ்ல இல்லாம நம்ம மிஸ் பண்ற ஆஸ்பெக்ட் எதுன்னு பார்த்தா த பிரசன்ஸ் ஆஃப் த டீச்சர். ஓகே. எதனால அப்படின்னா, இப்ப நான் போன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது இந்த 4 சீக்வன்ஸ் ஆஃப் ஆசனஸ் பண்ண 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 ஒரு பலன் கிடைக்கும்னு சொன்னேன். அதை நம்ம சரியா பண்றோமா பண்ணலையாங்கிற செல்ஃப் டவுட் ஒவ்வொருத்தருக்கும் வரும். ம். ஏன்னா யோகாசனம் பண்ணும்போது அலைன்மெண்ட்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். இந்த பொசிஷன்ல கை இப்படிதான் இருக்கணும், கால் இப்படிதான் இருக்கணும், நம்ம உடம்பு இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஒரு கணக்கு இருக்கு. ம். அது கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு சூப்பர்வைஸ் பண்ண ஒருத்தர் வேணும். ஓகே. அது குவாலிஃபைடான ஒரு டீச்சரா இருக்கிறது தான் பெட்டர். ஸோ அப்போ ஆன்லைன்ல இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல, நிறைய ஆன்லைன் கிளாஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து யோகா ஆன்லைன் கிளாஸ் வந்து ஒரு தனி பொருளாதாரமா மாறிடுச்சு. அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்துருச்சு. டோட்டலி அக்ரி. அது வந்து இவங்களுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்கு, வாடகை கொடுக்க வேண்டாம், ஒரு கரண்ட் பில் கட்ட வேண்டாம், காஸ்ட் எஃபெக்டிவ் தான், நிச்சயமாவே காஸ்ட் அண்ட் டைம் எஃபெக்டிவ். காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. பட் அது நிஜமாவே ஒர்க் ஆகுமா? ஏன்னா நீ சொல்ற மாதிரி தான், அது நானே இப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு பிராக்டிஷனர் பக்கத்துல இருந்து ஒரு யோகா சொல்லி கொடுத்துருக்கோம், இது மாதிரி ஆன்லைன்ல பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆமா, அப்போ ஆன்லைன் கிளாஸ் பத்தின எனக்கு வந்து அது பத்தின பெரிய ஒரு மதிப்பு இல்லை. ஏன்னா யோகா மாதிரியான விஷயம் ஒரு டான்ஸ் மாதிரி தான், அதுவும் அது வந்து ப்ராப்பரா நேரா தான் சொல்லி தரணும். ஸோ இந்த நேர்பட ஒரு குரு கிட்ட கத்துக்கும் போது, அவர் ஒரு ட்ரெயினர் கத்துக்கும் போது நமக்கு அதோட நுவான்சஸ் பிடிபடும். அந்த நுவான்சஸ் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்ல நமக்கு பிடிபடுமான்னு கேட்டா அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்ப நான் பர்சனலா உனக்கு வந்து ஒரு 1-on-1 செஷன் எடுக்கும் போது அலைன்மெண்ட் சரியா இல்லாட்டி அதை தொட்டு சரி பண்ணி இப்படி பண்ணணும், இங்க இருந்து இந்த ஃப்ளோல இப்படி போறதுக்கே எனக்கு சிரமம் இருக்கு, உன்னோட பாடி எங்க தடுமாறுதுங்கிறத அப்சர்வ் பண்ணி அதுக்கான ஒரு ஆல்டர்னேட் சாய்ஸ் நான் கொடுக்க முடியும். ஆன்லைன்ல அதுக்கான சாத்தியங்கள் கம்மி. இன்னொன்னு, அதுக்கான நேரம் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ வந்து கையை இப்படி வைக்காத, இப்படி வச்சுட்டு அப்படி பண்ணுன்னு நான் ஒரு விஷயத்த சொல்றதுக்கும், அதை வந்து நேர்பட தொட்டு இல்ல இந்த இடத்துல இப்படி வைக்க கூடாது இப்படி வைக்கணும்னு செஞ்சு காமிச்சு திருத்தறதுக்குமான வித்தியாசம் தான் அது. எனக்கு சம்டைம்ஸ் தோணும் இந்த ஆன்லைன் எல்லாமே ஒரு ஸ்கேமா இருக்குமோ அப்படின்னு. அப்படி மட்டும் அதை ஜெனரலைஸ் பண்ணி ஒதுக்க முடியாது இல்லையா? ஏன்னா நிறைய பேருக்கு பொருளாதார சூழல் வந்து சப்போர்ட்டிவா இருக்காது. யாரு நல்ல குரு, இவங்க உண்மையிலேயே டீச்சர் தானா, இவங்களை நம்பிலாம் நம்ம போய் நம்மளோட யோகா ஜர்னியை ஒப்படைக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கம்யூட் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து சில பேருக்கு கன்வீனியன்ட்டா இருக்காது. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆன்லைன் யோகா இல்லாட்டி இது மாதிரியான யூடியூப் சேனல்ஸை பார்த்து இந்த விஷயத்தை கத்துக்கணும் அப்படிங்கறது வந்து நிஜமாவே ஒரு பெரிய பிளஸ் தான் நான் நினைக்கிறேன். ஒரேடியா ஒதுக்கிறதுக்கு நான் வந்து நிஜமாவே தயாரா இல்லை. ஓகே, அது ஒரு பிகினர் லெவலுக்கு ஓகே. பட் கொஞ்சம் இன்னும் இன்டர்மீடியட் லெவல் போறதா இருந்தா நேரா பண்றது தான் பெட்டர். அகெயின் எல்லா லெவலுக்குமே நேர்பட கத்துக்கிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். அதே வேளையில அதுக்கான சூழல் அமையாதவங்களுக்கு எந்த லெவல்ல இருந்தாலுமே ஆன்லைன் கிளாஸஸும் ஓகே அப்படிங்கிற மாதிரியாது அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர இப்படித்தான் அப்படின்னு அசர்ட்டிவா ஒரு விஷயத்த இதுல சொல்ல முடியாது இப்ப இருக்கிற சூழல்ல. ஏன்னா அதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் அது மாதிரி. ஓகே, பிளஸ் இந்த ஆன்லைன் யோகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் அதிகமாகுது. இன்னொன்று, யோகாலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் யோகா சொல்லி தராங்க. பவர் யோகா, ஹாட் யோகா,
ஆமா என்னென்னமோ யோகாலாம் சொல்லி தராங்க. அது ஆமா இன்ஸ்டாகிராம்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா யோகாக்கெல்லாம் வேற வேற விதவிதமா பேர், அதை வந்து ஒரு பிராண்டா மாத்துறது அப்படிங்கறதெல்லாம் நிறைய நடக்குது. அதாவது உங்களுக்கு சக்கரை வியாதி இருந்தா அதுக்கு சுகர் யோகா வச்சிருக்காங்க, பிபி ம் யோகா அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஃபன்னா இருக்கும், எனக்கு சம்டைம்ஸ் காமெடியா தான் இருக்கும். பட் ஆனா இது இதை நீ எப்படி பார்க்குற ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்ஷனரா? அது உனக்கு எப்படி இருக்கும்? ஓகே. சோ யோகால நிறைய வகைகள் இருக்கு. ஓ. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி யோகாங்கிற டேர்மே ரொம்ப ப்ராடு. நம்ம அது ஆசனங்களுக்கு மாத்திரமே சுருக்கி இருக்கோம் இல்லையா? ம் சோ நான் சொன்ன மாதிரி பிராணாயாமம்னு ஒரு செக்ஷன் அதுல இருக்கு. ம் ஆஹ் ஆசனங்கள்னு ஒரு செக்ஷன் இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு. ம் சோ அதுல ஆசனங்கள்ங்கிற செக்ஷன்லயே சப்செக்ஷனா நிறைய இருக்கு. ஓகே. அதுல வந்து ப்ரிடாமினண்டா நாங்க கத்து கொடுக்கறது வந்து ஹட யோகம்னு சொல்லுவாங்க. அதுதான் ம் இப்ப நம்ம பண்ற சூரிய நமஸ்காரம், ஒரு செட் ஆஃப் ஆசனாஸ் எல்லாமே அதுக்குள்ள வரும். இது போக இன்னொன்னு ரொம்ப ப்ரிடாமினண்டா இருக்கிற இன்னொரு யோகிக் பிராக்டிஸ் வந்து அஷ்டாங்க யோகா. யோகா. சோ ஹத யோகம் வந்து இப்போ இப்போ சூரிய நமஸ்காரம் சொன்னேன் இல்லையா, அது மாதிரியே எல்லா ஆசனங்களையும் ஒரு ஓகேயான பேஸ்ல பண்ற மாதிரியான ஒரு செட் ஆஃப் யோகா டைப். பட் அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, ப்ரிடாமினண்டா அதுல நம்ம குதிச்சு குதிச்சுதான் யோகா பண்ணுவோம். ஓ. அதுல வந்து நம்மளோட எலும்பு ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். ஓகே. இப்ப நின்னே நடந்தேன் மெதுவா உட்காந்தேங்கிற மாதிரியே இருக்காது. அது எல்லாமே ஒரு ஒரு ஃப்ளோ இருக்கும், ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது பிரகாரம் தான் அதை பண்ண முடியும். அந்த சீக்வன்ஸை பிரேக் பண்ண முடியாது. பட் ஹட யோகம் அப்படி இல்லை. நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணலாம். நம்மளோட ஸ்டூடெண்டோட பாடியோட எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் சேஞ்சஸ் பண்ண முடியும். அஷ்டாங்க யோகம்ல அது ரொம்ப கம்மி. சோ ப்ரிடாமினண்டா சொல்லணும்னா இது ரெண்டும் சொல்லணும். அதுக்கப்புறமா ஐயங்கார் யோகான்னு ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம்னு ஆசைப்படுறேன். ஆமா, பிகேஎஸ் ஐயங்கார். அது அவர் உருவாக்கினது. அதுக்கு பேரே ஐயங்கார் யோகா அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி கூட இந்த ஒரு கான்வர்சேஷன் இதே மாதிரி வந்த போது, ஐயங்கார் யோகா அப்படிங்கிறது ஐயங்காரங்களும் மாத்திரமே பண்ற யோகா அப்படிதான் அவ புரிஞ்சுட்டு இருந்தா. பட் அது இல்ல அர்த்தம். பிகேஎஸ் ஐயங்கார்ங்கிற ஒருத்தர் யோகாவை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போகணுங்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் ஐயங்கார் யோகா. ப்ராப் யூஸ் பண்ணி, சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி, சேர் யூஸ் பண்ணி, ஸ்டூல் யூஸ் பண்ணி, சின்ன மரக்கட்டைகள் யூஸ் பண்ணி, தலகாணியை யூஸ் பண்ணி, சாதாரணமா நம்மளால பண்ண முடியாத ஆசனங்களை சாமானியர்களையும் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் அவர் அதை எடுத்தாரு. அண்ட் அது வந்து வேர்ல்டு வைட் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ்பெஷலி மேற்கத்திய நாடுகள்ல அது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. யுஎஸ் அண்ட் யூரோப் சைடு ஐயங்கார் யோகாக்கு இருந்த வரவேற்பு அப்படி. அவங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக அவர் ஆரம்பிச்சதுதான் அந்த ஐயங்கார் யோகா, ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி பண்றது. சோ யோகிக் வேர்ல்ட்ல ப்ரிடாமினண்டா இருக்கிறது இந்த மூணும் தான். இது போக அதுக்கப்புறம் வந்தது இப்போ வந்து ஏரியல் யோகான்னு ஒண்ணு இருக்கு. ஐம் ஷூர் நீ பாத்திருப்ப வீடியோ. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பிள்ளைங்களை தொட்டில் கட்டி படுக்க வைக்கிற மாதிரி தொட்டில்ல பண்ணுவோம். ஏரியல் யோகான்னு ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சம் ஒரு 12 வருஷத்துக்குள்ள வந்த ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அது ஆக்சுவலா. பட் ஏன்ஷியன்ட் யோகா பிராக்டிஸ்ல அது கிடையாது. நமக்கு ஏரியல் யோகாங்கிற கான்செப்ட் நமக்கு ஏன்ஷியன்ட் யோகிக் பிராக்டிஸ்ல கிடையாது. பதஞ்சலி முனிவர் தானே யோகா கண்டுபிடிச்சாரு. யோகாவோட அதுல ரெண்டு அகைன் புராணங்களுக்குள்ள நம்ம போனோம்னா அதுலயுமே ரெண்டு விதமான ஒண்ணு உண்டு. சிவன் வந்து பார்வதிக்கு இதை உபதேசிச்சாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இதுக்கு சூத்திரங்கள் பதஞ்சலி முனிவர் பண்ணினாரு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. தமிழ்ல கூட ஓகம் அப்படின்ற யோகாவை அப்படி சொல்றாங்களா? எனக்கு தெரியாது, இது எனக்கு புதுசு. நான் வந்து எங்கேயோ படிச்சேன் நானு. வந்து தமிழ்ல யோகாவை வந்து தமிழ்ல வந்து ஓகம் அப்படின்றாங்க. இது வந்து சித்த இதுல வந்து அது இருக்கு, சித்தால வந்து இருக்கு, ஓகம் இருக்கு, நமக்கும் யோகா பிராக்டிஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தியரி. ஓகே. ஆமா. எனக்கு இது புதுசு. இட்ஸ் நியூ இன்ஃபர்மேஷன். பதஞ்சலி முனிவர் தான். பதஞ்சலி இந்த சாமியார் இல்ல, பதஞ்சலி முனிவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. பட் பதஞ்சலி சாமியார், இந்த பதஞ்சலி சாமியார் வந்து நீ சொல்ற மாதிரி குச்சு குச்சு பண்ணுவாப்ல. ஆமா இல்ல? ஆமா, அவர் பண்றது நிறைய அஷ்டாங்க யோகம் தான் ஆக்சுவலி. ஆமா, நான் பார்த்த வீடியோ எல்லாமே அஷ்டாங்க யோக பிராக்டிஸ்ல வரபடிதான். ஓகே ஓகே ஓகே. அப்போ இவ்வளவு டிஃப்ரெண்ட் வகையா சொல்றல, அஷ்டாங்க யோகா, ஹத யோகா, அது இதுன்னு ஏரியல் யோகா எல்லாம் வந்துருச்சு. இப்போ ஒரு பிகினருக்கு எந்த யோகா வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம்? ஓகே, இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்ல क्वेश्चन, ரொம்ப ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க அப்படின்னா? ஹத யோகா.
ஹத யோகா தான் பெஸ்ட். ஹத யோகாங்கிறது பேசிக் ஆக்சுவலா. சரி. மெயினா அது சிவானந்த ஸ்டைல்னு சொல்லுவோம். அதை தமிழ்நாடு சவுத் ஆமா. இந்தியாவை பொறுத்தவரை நம்ம அதை அப்படிதான் சொல்லுவோம். ஓகே. அந்த ஸ்டைல் ஆஃப் யோகா இஸ் வெரி வெரி குட். ஓகே. ஏன்னா ரொம்ப எளிமையான ஆசனங்கள். ம். எடுத்த உடனே வந்து ஒத்த கால்ல நில்லு, கட்டை விரலை கொண்டு மூக்கத்தோடு, அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஈஸியான ஆசனங்களா தான் இருக்கும். ஓகே. அந்த அந்த ஃப்ளோவும் ரொம்ப வந்து மெதுவா செட்டிலா அப்படியே நம்மள வந்து நகர்த்திக்கிட்டே போற மாதிரி இருக்கும். ம். ம். சோ அதனால ஹத யோகா தான் பிகினர்ஸ்க்கு ஓகேன்னு நான் சொல்லுவேன். அப்போ எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் வருது. என்னன்னா, நான் வந்து யோகா வந்து ஸ்லோவா பண்ணணும்னு நமக்கெல்லாம் சொல்லி தருவாங்க. ம் ஆனா எவ்வளவு ஸ்லோவா பண்ணணும்னு சொல்லி தர மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்ல போனாங்க. நானே சம்டைம்ஸ் என்னன்னா, ஒரு சூரிய நமஸ்காரத்தை வந்து 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்லோவா பண்ணிட்டு இருப்பேன். சில நேரம் வந்து 1 நிமிஷத்துலேயே 3 ரவுண்ட்லாம் முடிச்சிருவேன். அப்போ நமக்கு அது ஒரு குழப்பம் இருக்கு. யோகா வந்து எவ்வளவு ஸ்லோவா பண்ணணும்? அது யோகா பண்ணும்போது பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றோம்ல. ஆமா. தலையை வந்து நம்ம தூக்கும் போது Breathe in பண்ணணும். கீழே இறக்கும் போது பிரீத் அவுட் பண்ணணும்னு. இந்த ஸ்பீடு வந்து எவ்வளவு இருக்கணும்? எவ்வளவு ஸ்பீடா நம்ம யோகா பண்ணணும்? ஓகே. முக்கியமா ஒரு விஷயம் இங்க நான் சொல்லணும். ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்லணும். ம். என்னோட குரு சாவித்ரின்னு ஒரு மேம் இருக்காங்க. அவங்க சொன்னது, யோகா இஸ் நாட் அ மேத். ம். மேத்ல தான் ஒன்னையும் கூட்டினா 2 தான் வரணும். ம். யோகா அப்படி இல்ல. ஏன்னா ஈச் ஆஃப் அவர் பாடி இஸ் வெரி யூனிக். ஓகே. நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒரு மாதிரி, அதுக்கு ஏத்த மாதிரி தான் யோகிக் பிராக்டிஸ் இருக்கணும். ம். இப்ப என்னால மூச்சை உள்ள இழுத்து ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ண முடியுதுன்னா, உன்னாலே அந்த 10 செகண்ட் தான் ஹோல்ட் பண்ண முடியும்னு இல்ல. நீ 20 செகண்ட் கூட ஹோல்ட் பண்ண முடியும். 1 நிமிஷம் கூட ஹோல்ட் பண்ண முடியும். அது உன்னோட பாடி டைப்பை பொறுத்து மாறும். சோ இது எவ்வளவு ஸ்லோவா ஒரு ஆசனம் பண்ணணுங்கிறதோ, எவ்வளவு சீக்கிரம் ஒரு ஆசனம் பண்ணணுங்கிறதோ, ஆர் அந்த சொன்ன இல்லையா சூரிய நமஸ்காரத்தையும் 3 நிமிஷமும் பண்ண முடியுதுன்னு. எங்களெல்லாம் ஒரே ஒரு ரவுண்ட் ஆஃப் சூரிய நமஸ்காரத்தை 12 நிமிஷம் வரை என்னோட ஒரு குரு பண்ண வச்சிருக்காரு. அப்படியா? ஒரு ரவுண்ட் ஆஃப் சூரிய நமஸ்காரம் ஒவ்வொரு போஸ்ட்லயுமே 35ல இருந்து 40 செகண்ட் வரை ஹோல்ட் பண்ண வைப்பாங்க. பெண்டு கழுறோம். உண்மையை சொல்லணும்னா எல்லாரும் நினைக்கிறாங்க சீக்கிரமா பண்றது வந்து கஷ்டம், இல்ல கஷ்டம், மெதுவா பண்ண வச்சா நல்லது அப்படின்னு. ஒரே ஒரு நாள் மெதுவா ஒரு 10 ரவுண்ட் சூரிய நமஸ்காரத்தை பண்ண வச்சா தெரியும். இல்ல கிடுகிடுன்னு பண்ணிட்டு போறதுதான் ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் பாக்குறேன் 108 ரவுண்டு 250 ரவுண்ட் எல்லாம் நானே பண்ணுவேன். மாசத்துக்கு ஒரு தடவை 108 ரவுண்ட்ஸ் அண்ட் சல்யூட்டேஷன்ஸ் என்னோட வழக்கு, என்னோட ரொட்டீன்லயுமே அது இருக்கு. நானே பண்ணுவேன். ப்ராப்பர் பிளட் ஸ்பெசிபிகேஷன்ஸோட பண்ணுவேன். ஓ, ஆனா மெதுவா பண்றதுதான் நல்லதா இல்ல ஸ்பீடா பண்றது நல்லதா? அகைன் உன்னோட கோல் என்னங்கறத பொறுத்து. இப்போ ஒரு விஷயம் சொல்றல, 12 நிமிஷத்துல ஒரு வாட்டி பண்றது நல்லதா? ஒரு சல்யூட்டேஷன் ஒரு ரவுண்ட். அதான் ஒரு ரவுண்ட் பண்றது நல்லதா இல்ல 12 நிமிஷத்துல 25 ரவுண்ட் பண்றது நல்லதா? அகைன் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து நேர்பட சொல்ல முடியாது. உங்களோட கோல் என்னங்கறத பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்னோட ஒரு செஷனோட தொடக்கத்துல வார்ம் அப்பே நான் சன் சல்யூட்டேஷனா வைக்கிறேன்னு சொன்னா, அப்ப நான் அதை ஸ்லோ பேஸ்ல கொண்டு போக மாட்டேன். முதல் 10 நிமிஷத்துக்குள்ள கிடுகிடுன்னு எவ்வளவு கவுண்ட்ஸ் ஆஃப் சன் சல்யூட்டேஷன்ஸ் பண்ண முடியுமோ அதை நான் பண்ண வச்சிருவேன். சோ எந்த ஆசனத்தை எந்த சீக்வன்ஸ்ல பண்ணணுங்கிறதுல ஒரு கணக்கு இருக்கு. எப்படி பண்ண வைக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. சோ இப்ப நான் அதோட டெக்னிக்காலிட்டிஸ்குள்ள போய் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்பயுமே சூரிய நமஸ்காரத்தை கடைசியில வைக்க மாட்டோம். சவாசனத்தை தான் கடைசியில வைப்போம். ஆமா, இல்ல சிரிக்கிறதுக்காக சொல்லல, நிஜமாவே சொல்றேன். அது வந்து எதனால அப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்சத்தோட அது அகைன் இட் இஸ் கனெக்டட் வித் ஆர் லைஃப். பிரபஞ்சத்தோட தொடக்கம் சூரியனா தான் இருக்கு. நம்ம ஒரு நாள் சூரியன் உதிச்சாதான் நம்ம ஒரு நாளே தொடங்குறோம்னு இருக்கு. அதுல தொடங்குற மனுஷ வாழ்வு கடைசியில சவமாற வர இருக்கு. அப்படிதான் யோகா பிராக்டிஸ் போகும்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. எனக்கு அது எப்படி சொல்லணும்னா, லைக் அந்த சவாசனம் அப்படின்றது வந்து கடைசியா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி படுத்தோன்னா அப்படியே நம்ம பாடி வந்து ஃபுல்லா மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி அமைதியாகிடும் அப்படிங்கிற மாதிரி. நானும் நார்மலா என்னோட எல்லா செஷனும் முடிஞ்சோன்னா கடைசியா சவாசனம் தான் ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் தூங்கிடுவேன். ஆனா ஒண்ணு சொல்லணும் இந்த இடத்துல, சவாசனம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆசனம். அப்படியா? உண்மையிலேயே கஷ்டமான ஆசனம். ஏன்னா சவம் மாதிரி படுத்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மகளிர் மட்டும் படத்துல நாகேஷ் வந்து போன மாதிரி நடிச்சிருப்பாருல்ல,
அவர்ட்ட ஒரு பேட்டியில கேட்ட போது அவர் சொன்ன நினைவு வந்தது. நான் நடிச்சது. ரொம்ப கஷ்டமா பண்ண படம் எதுன்னு கேட்டா அந்த ஒரு படத்தை சொன்னாரு. ஆமா. போன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ சவன்னா போன மாதிரி படுத்து கிடக்கிறது ரொம்பவே கஷ்டம். ம். ஏன்னா படுத்துட்டு இப்ப நீ வந்து சொல்ற நான் தூங்கிடுவேன் பல தடவை. நானும் தூங்கியிருக்கேன். தொடக்க நாட்கள்ல நானும் நிறைய தூங்கியிருக்கேன். ஓகே. பட் சவாசனத்துல தூங்க கூடாது. ம். சவாசனத்துல நம்ம உடம்ப நம்ம மனசை ரொம்ப கவனிக்கணும். அதுக்குதான் அதோட அது பேர் என்ன, அந்த சவாசனத்துல போடுறதே. ஏன்னா சூரிய நமஸ்காரம் தொடங்கி நடக்கிறது தொடங்கி அப்புறம் இன்வர்ஷன் நம்ம மனசுக்குள்ளே நம்ம போற மாதிரியான சீக்வன்ஸ் ஆஃப் ஆசனாஸ் வச்சுட்டு கடைசியில சவாசனத்துல வைப்பாங்க. சோ அந்த இன்டர்னலைஸ் பண்ணி பாக்குறத இன்னும் கொஞ்சம் டீப்பா கொண்டு போகணுங்கிற ஒரு ஸ்டேட் தான் அந்த சவாசனா. ஓகே ஓகே ஓகே, புரியுது புரியுது. ஆனா நிறைய நான் ஒரு மீம் பார்த்திருக்கேன். இந்த நிறைய ஆசனம் இந்த இது போட்டிருப்பாங்க. இதுல வந்து இருக்கலே எனக்கு வந்து இது ஒண்ணுதான் வரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த ஆமா மக்கள் வந்து அத வந்து ரொம்ப ஈஸின்னு நினைச்சிடறாங்க. மாதிரிதான். ஏன்னா சும்மா படுத்துக்கிறது தானே அப்படின்னு. சும்மா படுத்துக்கிறது தானேன்னு சொல்லிட்டு இதுல இன்னொன்னு சொல்லணும். இப்போ இது சும்மா படுத்துக்கிறது தானேன்னு சொன்னோன்னா யோகால யோக நித்ரான்னு ஒரு பர்டிகுலர் பிராக்டிஸ் இருக்கு. எனக்கு ஐம் ஷூர் நீ கேள்விப்பட்டிருப்ப அதை பத்தி. யோக நித்ரா அப்படிங்கறது அதை பத்தி பேசினேன் என்னோட பாட்காஸ்ட்ல. அப்படியா? ஓ சாரி, நான் அது கேட்கல. இனிமேதான் கேட்கணும். மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி பேசும்போது யோக நித்ரா பிராக்டிஸ் பத்தி பேசினேன். ஆமா. சோ யோக நித்ரான்னு சொல்லிட்டு யோகால ஒரு பர்டிகுலர் பிராக்டிஸ் இருக்கு. சோ பேரை கேட்ட உடனே சூப்பரா இருக்கே, படுத்த உடனே தூங்கிடலாமா, தூங்குறதுக்கான ஆசனாவா, ஆமா தூங்குறதுக்கான ஒரு அமைப்பு எல்லாம் கூட யோகால இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு தான் நானும் முதல்ல போனேன். பட் யோக நித்ராங்கிறது அப்படி இல்ல. முழிச்சிருக்கணும், தூங்கிடக்கூடாது, ஆனா தூங்குற பொசிஷன்லயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இட்ஸ் அபவுட் யூ நீட் டு பி அவேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அந்த கான்சியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஆனா முழிச்சிருக்கும் போது இப்ப நம்ம நடந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி செய்யும் போது இருக்கிற கான்சியஸ்னஸ் நீ படுத்துட்டு இருக்கும் போதுமே இருக்கணும். அது கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. சோ அந்த யோக நித்ராங்கிற ஒரு பிராக்டிஸ் வந்து இது இருக்கு, இதுல இருக்கு. சொன்ன உடனே அதை அடிக்கோடிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சவாசனம் பத்தி பேசும்போது அதை அடிக்கோடிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு இதுல ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். அகைன் எனக்கு ஒரு கிளையண்ட் இருந்தாரு முந்தி. அவர் வந்து உங்களுக்கு பே பண்றதை விட ட்ரிபிள் த சார்ஜ் பே பண்றேன், எனக்கு யோக நித்ரால என்ன ஒரு தடவை தூங்கியாவது வைங்க அப்படிங்கறத வந்து ஒரு நச்சரிப்பாவே பேசிட்டு இருந்தாரு. ஒரு 2-3 வாரம் தொடர்ச்சியா அடுத்த வாரமாவது என்ன யோக நித்ரால தூங்க வைங்க, ஒரு ட்ரிபிள் அமௌண்ட் நான் வந்து பே பண்ணிடுறேன் அப்படின்னு. சோ யோக நித்ரா கொடுத்து தூக்கத்தை காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இல்ல காசு கொடுத்து வாங்குற ஒரு முயற்சி அவர் யோக நித்ராவை பண்ண ட்ரை பண்ணாரு. யோக நித்ரானோட எனக்கு எப்பயுமே அந்த சம்பவம் யோக நித்ரா பண்ணா தூக்கம் நல்லா வரும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நிச்சயமா நல்லா வரும் ஆக்சுவலா, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா போனை வச்சுட்டு பாட்டு எதுவும் கேட்காம யாரையும் பார்க்காம நம்ம படுத்து தூக்கம் வரலன்னு சொல்றதுக்கும், நீ படுத்தே இருக்க, உன்னை ஒரு ஆள் பக்கத்துல உட்காந்துட்டு பார்த்துட்டு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கும் போது உங்களை அறியாம நீங்க தூங்கிடுவீங்க. ஏன்னா தூங்காதன்னு சொல்லும் போதுதான் தூக்கம் நல்லா வரும். படி முழிச்சு படின்னு சொல்லும் போது தூக்கம் வருது இல்ல. ராத்திரி அம்மா அப்பா எல்லாம் படிக்க சின்ன வயசுல தூங்கிடாம பரீட்சைக்கு கண்ணு முழிச்சு படிங்கும் போது அவ்வளவு நேரம் வராத தூக்கம் அப்படி வரும். இங்க வந்து உங்களை ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருன்னு சொல்லாம சொல்ற ஒரு விஷயம் தான் இந்த யோக நித்ரா. கான்சியஸா இருக்கணும், தூங்கிடாதீங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இடையில நாங்க கொடுத்துட்டே இருப்போம். ஆனா தூங்கிடுவாங்க. கொரட்டையெல்லாம் வரும், கொரட்டையெல்லாம் விட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலா. ஓகே ஓகே. பட் கொரட்டை வராம இருக்கிறதுக்கு ஏதாவது யோகா இருக்கா? கொரட்டைங்கிறது அகைன் உங்களோட உடல்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்ட, ஏன்னா அதுல பிரீத்திங் தான் மெயினான பிரச்சனை இருக்கும்ல. எஸ் எஸ். பிராணாயாமா பிராக்டிசஸ்ல சில டெக்னிக்ஸ் இருக்கு. ஓகே. நாள் பட அதை செய்யும் போது லங் ஃபங்க்ஷனாலிட்டியும் சரியா இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல ஓவர் பீரியட் ஆஃப் டைம் குரட்டையை கண்ட்ரோல் பண்றதுக்கான வழிமுறைகள் யோகாவால இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அசர்ட்டிவா சொல்ல விரும்பல. ஏன்னா அது சம்பந்தமான ஸ்டடீஸ் எல்லாம் சில இடங்கள்ல போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிறது, இப்ப நான் இதுவரை நான் வாசிச்சதை வச்சு சொல்லணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் குணப்படுத்திடும் அப்படிங்கறதுக்கான ப்ரூஃப்ஸ் நிறைய நம்ம கிட்ட இல்ல. அதை ரெகுலேட் பண்ணும் அப்படிங்கறது இருக்கு, குறைக்கும். அதுக்கு எனக்கு என்கிட்ட கிளையன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சூப்பர் சூப்பர். இப்போ நிறைய சாமியாருங்க ஆயிட்டாங்க தமிழ் இந்தியால வந்து யோகா சாமியாருங்க. ஆமா, அவங்க எல்லாருமே யோகா தான் சொல்லி தருவாங்க, மெடிடேஷன் சொல்லி தருவாங்க.
பிராணாயாமா, மூச்சு பயிற்சி, யோகா தான் அவங்களோட கமாடிட்டி. அவங்க வந்து அதை தான் விற்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒவ்வொரு பிராண்ட் நேம் வச்சிருக்காங்க. பெப்சி, கோக் மாதிரி. பதஞ்சலி முனிவர் ஒன்று வச்சிருக்காரு, ஈசா முனிவர் ஒன்று வச்சிருக்காரு, ஸ்ரீ ஸ்ரீ முனிவர் ஒன்று வச்சிருக்காருன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராண்ட் வச்சுட்டு அதே தான் விற்கிறாங்க. ஒரே கோக்கு தான், அதே தண்ணி, அதே கார்பனேட்டட் வாட்டர் தான், ஆனால் வேற வேற பாட்டில் அந்த மாதிரி. ஸோ நமக்கு வந்து பட் என்னன்னா இது காஸ்ட்லி. பிகாஸ் அந்த பிராண்டு ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப காஸ்ட்லி. அதே அதே யோகா தான் வெளியே வந்து நம்ம ரொம்ப கம்மியாக சீப்பாக பண்ண முடியும். பட் இந்த மக்கள்லாம் அவங்க அதை நோக்கி தானே திரும்ப திரும்ப போகிறாங்க. பட் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்கேயே லோக்கல்லே கற்றுக்க முடியும்ல இந்த யோகா ப்ராக்டிசஸை. ஓகே, இப்போ நான் உன்கிட்ட திரும்ப ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வேதாத்ரி மகரிஷி இருக்காங்க இல்லையா, ஆமாம், அவங்க யோகாவை ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாங்க 90sல. ஆமாம் ஆமாம். என்னோட ஸ்கூல் டேஸ்ல எங்க ஊருக்கு அவங்களோட வாலண்டியர்ஸ் வருவாங்க. என்னோட யோகா ஜர்னி முதல்ல அங்கதான் ஆரம்பிச்சது. ஆமா. சோ அவங்க பேசுறதையும் அவங்க வந்து அதை கம்ப்ளீட்லி ஆன்மீகம் அண்ட் இந்து சமயத்தோட தொடர்பு படுத்தி தான் ஆரம்ப நிலையில அவங்களோட கிளாஸஸ் எல்லாம் இருந்தது. அவங்கதான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இந்த அளவு கூட்டமா ஜனங்கள் போய் அவங்க மேல விழல. நம்ம ஊர்ல இருக்கிற, இது எகைன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான், நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பொது புத்தி எப்பயுமே ஒரு விஷயம் சீப்பாவோ இலவசமாவோ நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம அதை ரொம்ப சீப்பா நினைச்சிருவோம். ஆனா அதே அதுக்கு ஒரு லேபிள் போட்டு, நீ 8 மணிக்கு வரேன்னு சொன்னாலும் உனக்கான ஸ்லாட் என்கிட்ட இப்ப இல்ல, 10 மணிக்கு தான் நீ வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் டபுள் த ட்ரிபிள் த பிரைஸ் வச்சு விற்கும் போது நம்ம மக்கள் அது மேல போய் பாயதான் செய்யறாங்க. ஃப்ரீயா சொல்லி கொடுத்த நிறைய பேர் இருந்தாங்க. நான் முதல்ல என்னோட சின்ன வயசுல ஒருத்தர் யோகா பண்ண பார்த்ததுன்னா என்னோட அண்ணியோட தாத்தா. சிரசாசனம்லாம் அவர் ரொம்ப ஈஸியா அப்பவே பண்ணுவார். அவரு he was in his 70s அப்போ, my memory is right. ஆனா டெய்லி ஒரு யோகா பிராக்டிஸ், ஒரு செட் ஆஃப் ஆசனாஸ் பண்ணிட்டு சிரசாசனம்ல நிமிஷ கணக்கா நிப்பாரு அவரு. நான் பார்த்திருக்கேன். அப்ப அவர்கிட்ட நான் ஒரு தடவை கேட்டேன், நீங்க யாருகிட்ட கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சின்ன வயசுல குற்றாலம் போகும்போது அங்க இருந்து ஒரு சாமியார் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னாரு. இதுதான் அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச பதில். சோ அப்போ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் போது, கிடைக்கிற விஷயம் நல்லதா இருக்கு, ஃப்ரீயாவும் இருக்குன்னு சொன்னா அது ரொம்ப சந்தேகப்படாம கேள்வி கேட்காம அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி நம்மள்ட்ட நிறைய பேர்கிட்ட அந்த பீரியட்ல இருந்திருக்கு. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது போயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உன்னோட கேள்வியை தொடர்பு படுத்தி பார்க்கும் போது எனக்கு தோணுது. ஸோ இந்த சாமியாரங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஆக்டிவிட்டியா மாறிடுச்சுன்னு எனக்கு தோணுது. காஸ்ட்லியான ஒரு ஆக்டிவிட்டியா மாறிச்சுங்கிறது மாத்திரம் இல்லை, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். இது வந்து ஒரு இப்போ வேலண்டைன்ஸ் டே, மதர்ஸ் டே மாதிரி இந்த ஜூன் 21 யோகா டே அப்படிங்கறது வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆன ஒரு விஷயமா போயிருச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், செகண்ட் வீக் ஆஃப் ஜூன்ல இருந்து 4th வீக் ஆஃப் ஜூன் வரை எனக்கு நியூ யோகா செஷன்ஸ் வேணும்னு கேட்டு வர என்கொயரிஸோட ரேட் ரொம்ப அதிகம். டெய்லி ஒரு 4-5 பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, ஸ்லாட்ஸ் இருக்கா எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஆட்களுக்கு ஸ்லாட் இருக்கு கொடுக்கறேன்னு சொன்னா ஜூலை 1st வீக்ல இருந்து ஒரு ஜூலை 2nd வீக்ல இருந்து வர மாட்டாங்க. இது வந்து இந்த நியூ இயர் ஃபிட்னஸ் சபதங்கள் இருக்கு இல்லையா, ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து அடுத்த மாசம் 1ஆம் தேதி வரை நான் வந்து ட்ரெட்மில்ல கியூல நின்னாவது ஏறி ஓடுவேன். நான் யோகா கத்துக்கிட்ட போது எங்களோட காலேஜ்ல நான் கத்துக்கிட்டேன் ப்ராப்பரா ஒரு குரு கிட்டக்க. அப்ப வந்து யோகா மேட்டுங்கிற ஒரு கான்செப்டே எங்களுக்கு கிடையாது. அங்க கீழே இந்த சிமெண்ட் தரையில தான் நாங்க யோகா பிராக்டிஸ் பண்ணுவோம். சோ ஆனா இன்னைக்கு அந்த யோகா மேட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. இந்த பிராண்டை யூஸ் பண்ணி இந்த மேட்ல பண்ணாதான் உங்களுக்கு வந்து குண்டலினி ஆக்டிவேட் ஆகுங்கிற அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்க. யோகா செங்கல்லாம் விக்கிறாங்க. ஆமா, அது யோகா பிளாக்ஸ் சொல்லுவோம். ஆமா ஆமா, யோகா பிளாக்ஸ், யோகா தலகாணி, ஆமா யோகா ட்ரெஸ். யோகா ட்ரெஸ்ங்கிறது ஒரு பெரிய பிராண்ட் ஆயிடுச்சு. நான் 2015 என்னோட யோகா டீச்சர் ட்ரைனிங் சர்டிபிகேஷன் பண்ணும் போது அப்போ நாங்க எடுத்த ஒரு புள்ளி விவரம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 1.2 பில்லியன் US டாலர் அளவுக்கான மார்க்கெட் வேர்ல்டு வைடா யோகாவோட இந்த அப்பேரல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த மேட்டுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றது 10 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 10 வருஷத்துல டபுள் ஆயிருக்குன்னு தான் நான் நம்புறேன் நிச்சயமா. அது வந்து உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஒரு விஷயங்கிறது எல்லாத்தையும் தாண்டி, ஃபிட்னஸ் சார்ந்த விஷயங்கிறது எல்லாம் தாண்டி அது வந்து ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. அது ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு.
கரெக்ட். ஆனா என்னன்னா, நீ சொன்ன மாதிரி பயங்கரமா கமர்ஷியல் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த யோகாவுக்காக ஒரு யோகா பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு வந்து செலவு அப்படிங்கிறத வருஷம் அதிகமாக்கிட்டே தான் போறாங்க. இந்த செங்கல் விற்கிறது மேட். நான் டெக்காத்லான்ல போய் பார்க்குறேன், மேட் யோகா மேட்லேயே 10 வகை வச்சிருக்கான். ரொம்ப சன்னமான மேட்டு, 500 மேட்ல இருந்து 15,000 ரூபாய்க்குலாம் மேட் வச்சிருக்கானுங்க. ஆமா 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 இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டா மாறிடுச்சு. அதுல வந்து நிறைய புதுசா விஷயங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இத வந்து ஜிக்னா போடுறது தான், ஜிக்னா ஏத்திட்டே இருக்காங்க, ரொம்ப ஜிக்னா ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது அதோட சாரத்தை வந்து இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இதோட அடிப்படையான நோக்கம் இருக்குல்ல, ரொம்ப சிம்பிள். இது ஒரு சிம்பிள் ப்ராக்டிஸ். இந்த சிம்பிள் ப்ராக்டிஸை சிம்பிளா பண்ணணும். வீட்லயே நம்ம ஒரு துண்டை விரிச்சிட்டு பண்ணிடலாம். இல்லை ஒரு வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மேட் இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு கூட நம்ம பண்ண முடியும். ஆனால் இதை வந்து ஒரு ஒரு எலிட்டான ஒரு விஷயமா மாத்துறதுன்றது இருக்குல்ல, அது வந்து தப்புன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல அது கரெக்ட் தான், உள்ளபடியே அது தப்புன்னு ஃபீல் ஆகிறது வந்து சரிதான். அது எளியவர்களுக்கான ஆசனம், எளியவர்களுக்கான ஒரு யோகா பயிற்சி அப்படிங்கறதெல்லாம் இல்லாம இவ்வளவு காசு இருந்தாதான் என்னால இப்ப யோகா கத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அதை வந்து நிறைய பேர் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. கார்ப்பரேட் மயமா மாறிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ அது ரொம்ப எளிமையானவங்க எல்லாம் வந்து இப்போ அங்க அதுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, இது வந்து இவங்களுக்கு பணக்காரங்களுக்கு காசு இருக்கவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உருவாகுது. இல்லைன்னா ஒரு பக்கம் இது சாமியாருங்களை ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. சாமியாருங்க வந்து இதை ரொம்ப ரிலீஜியஸ் பண்றாங்கன்னு எனக்கு தோணுச்சு. இதை ரிலீஜியஸிஃபை அப்படின்னு சொல்லலாம் அதை யோகாவை. அது இன்னும் அதிகமா மக்கள் கிட்ட இருந்து அதை வெளியேற்றுதோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஆமா, ஆக்சுவலி என்கிட்ட யோகா கத்துக்கிட்ட ஒரு ஒருத்தர் வந்து ஏத்திஸ்ட். ஓகே, நான் முந்தி குரூப் செஷன்ஸ் எடுப்பேன். என்னோட ஆபீசஸ்லயுமே நான் வந்து கார்பரேட் செஷன்ஸ் எடுத்திருக்கேன், குரூப் செஷன்ஸ் அது போக எடுத்திருக்கேன். ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க, எங்களோட ஃபாரின் டெலிகேட்ஸ் வரும்போதெல்லாம் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்டுக்காக தான் இப்ப நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஒரு முஸ்லிம் லேடி என்கிட்ட கத்துக்கிட்டாங்க. ஒரு ஏத்திஸ்ட் இருந்தார் அதே செஷன்ல. ஒவ்வொரு செஷன் கன்க்ளூட் பண்ணும் போதும் நாங்க ஓம்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுவோம். 3 தடவை ஓம் சாண்டிங் முடிச்சு அந்த வைப்ரேஷன் செட்டில் ஆனோன்னு கன்க்ளூட் பண்ணுவோம். அந்த முஸ்லிம் லேடி வந்து ஓம் சாண்டிங்க்கு ஹெசிடேட் பண்ணதே இல்லை. ஆனா அந்த ஏத்திஸ்ட் வந்து ஓம் சாண்டிங் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரு என்கிட்ட. அவர் வந்து இவங்க வந்து மாற்று மத நம்பிக்கையாளரா இருந்தாலும் இது ஓகே தான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு வந்தாங்க. பட் he was an Hindu, he was an atheist. எனக்கு வந்து ஓம்ங்கிறது ஹிந்துசத்தோட அடையாளப்படுத்தப்பட்ட ஒண்ணு, அதை நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு. சோ நாங்க அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொடுப்போம், நீ ஓம் சொல்ல வேணாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் அதை பண்ண வச்சேன். சோ அகைன் இட் ஹேஸ் டு டூ a lot with your mindset. அப்படின்னா நான் இதை பாக்குறேன். ஆக்சுவலா எனக்கு யோகா பார்க்கும்போது இந்த தாய்ச்சி இருக்குல்ல, தாய்ச்சிக்கும் யோகாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு தோணும். ஏன்னா அவங்களும் அதே மாதிரி ஸ்லோவா தான் பண்ணுவாங்க, அப்படி மெதுவா பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா. நம்ம அப்பதே டைப்ஸ் ஆஃப் யோகா பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நான் அஷ்டாங்கா, ஹதா, ஐயங்கார் யோகா எல்லாம் சொன்னேன்ல. அதுல வந்து இன் யோகாங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து சைனீஸ் பிராக்டிஸ் ஆக்சுவலா. சோ சைனால இருந்து வந்தது இன் யோகாங்கிறது. இப்ப நீ சொன்னி இந்த தற்காப்பு கலைகள்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்ல பண்றதுதான் இன். இப்போ சூரிய நமஸ்காரம் வேணாம், உதாரணம் விருக்ஷாசனம்னு ஒரு ஆசனம் இருக்கு. ஒரு காலை கீழே ஊனி இன்னொரு காலை நம்ம முட்டு பக்கமா வச்சு கைய மேல தூக்கிட்டு நிப்போம். ஆமா, சொல்ல போனா அந்த ராம் படத்துல நடிகர் ஜீவா நின்னாருல, கிட்டத்தட்ட அது மாதிரிதான் நிக்க வேண்டி வரும். சரியா? இன் யோகால அதையே 5 நிமிஷம் பண்ணுவாங்க. காலை தரையில இருந்து மெதுவா தூக்கி அதை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணி கைய மேல கொண்டு போறது, அந்த ஒரு சீக்வன்ஸையே மெதுவா பண்ண வைப்பாங்க. ரொம்ப கஷ்டம் அது ஆக்சுவலா. இன்னோட ஃப்ளோவே ரொம்ப ஸ்லோவான ஒரு ஃப்ளோவா இருக்கும். சோ இப்ப இந்த தற்காப்பு கலையோட இதை வந்து கொண்டு வரும்போது எனக்கு அது நினைவு வந்தது. சோ ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் இன்டர்கனெக்டட். சரி, எனக்கு இந்த யோகா பத்தி நிறைய மித்ஸ் இருக்கு. எஸ், இன்ஃபேக்ட் அததான் நம்ம முதல்ல பேசுவோமோ நான் நினைச்சேன். ஆமா, அதுவும் பேசலாம். இவங்கெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த யோகால வந்து இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கு, இப்படிலாம் இருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல. ஓகே, முதல்
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அடிச்சு உடைக்க வேண்டிய ஒரு விஷயம் விமனுக்கு எஸ்பெஷலி ம் அவங்களோட ஸோ இன்றைக்கி நாம் இந்த யோகா டிஸ்கஷனோட பார்ட் 1 வந்து இப்போ கேட்டிருப்போம். இதுக்கப்புறம் நிறைய மித்ஸ் பற்றி அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த யோகா சம்மந்தமான சந்தேகங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசியிருக்கோம். ஸோ அதை பார்ட் 2வாக இன்றைக்கி ஈவினிங்காக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த பார்ட் 1 உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. பார்ட் 2ல் வந்து இதை நம்ம தொடருவோம். நான் உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். பார்ட் 2 இன்றைக்கி ஈவினிங் 8 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதுவரை டாட்டா பை பை.